நான் ரொம்ப நேரமாக பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஜென்ரலாக இந்த மாதிரி பெரிய ஹால் நிறைய லைட் போட்டு இந்த மாதிரி செட்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போட்டு நிறைய பேர் கோட் ஷூட் போட்டு அப்படி ப்ரொஃபஷ்னலாக டீக்காக வந்து உட்காந்துருந்தாலே அந்த இடத்துல ஸ்டேஜ் ஏறுறதுக்கே நான் பயப்படுவேன் சார். அவருக்கு சேமியா பற்றி எதுவுமே தெரியாது, சேமியாவுடைய தயாரிக்கும் முறை என்னன்னு தெரியாது, சேமியா மார்க்கெட் பண்ணு என்னன்னு தெரியாது, சேல்ஸ்னு என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே அவர் இமீடியட்டாக எஸ்ன்னு சொல்லி குதிச்சாரு. என்னவே இல்லை, உள்ளே வந்துட்டார். ஸோ அந்த ட்ரெண்டிங் டெக்னாலஜியில் இன்னோவேஷனான ப்ராடக்ட்டுக்கு தான் இனிமேல் ஃபியூச்சரில் வேல்யூ இருக்கும். எஸ்பெஷலி பிளாக் செயினும் கிரிப்டோனு தான் இனிமேல் இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. அதில் யாரெல்லாம் முன்னோடியாக இருக்காங்களோ அவங்க வெல்த்தியாக செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் 4-5 வருஷம் நீங்கள் மிக தீவிரமான கடின உழைப்பு வேணும், விடாமுயற்சி வேணும். கூட வந்து அதுக்கான டீம் பில்டிங் உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு டீம் வந்து உங்கள் கூட ட்ராவல் ஆகணும். மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் vetrahtc.com powered by Centa Asterix Window Door and Interior Solutions, co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam Center for Lifestyle Excellence, digital media partner Black Sheep, radio partner Radio City, photography partner Wonder Visuals. மிஷன் மில்லியனர் கிளப் பெரிதினும் பெரிதுகேள் 2025 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸோ எஸ் மோகனா, அடுத்தடுத்து வந்துட்டு பெரிய பெரிய நிகழ்வுகளையும் நிறைய ஸ்பீச்சஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவரை பற்றி சொல்லணுன்னா எங்கெல்லாம் புதுமை இருக்கோ அங்கெல்லாம் அவர் இருப்பார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ வந்துட்டு டேலண்ட்டுங்களுக்கு வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நம்ம ஏங்குறோமோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை அள்ளி வழங்குறதுல இவர் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், த மேன் பிஹைண்ட் நிறைய ஐடியேஷன், இனோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி, none other than எங்கள் அண்ணன் உங்கள் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தோத்தாலும் ஜெயிச்சாலும் பொதுவாக மைக்கு நாங்கள் வந்தால் வேலை இருக்கும், ஆனால் மைக்கே மேலே வந்தால் அடுத்த பேனல் கொஞ்சம் பெரிய மைக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? தேங்க்யூ. நேற்றைய நினைவுகள் இனிமையாக, இன்றைய நினைவுகள் அனுபவங்களாக, நாளைய கனவுகள் நிஜமாக. இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்களோடு ஆர்ஜே விக்னேஷ் ஃப்ரம் பிளாக் ஷீப் ஃபேமிலி. எஸ், நல்ல பலமாக ஒரு தடவை கைத்தட்டி பார்க்கலாமா? அந்த அரங்கமே முழுமையாக எனர்ஜைஸ்டா. எஸ், இந்த எனர்ஜி ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும். யாருக்கு? எனக்கு. நான் ரொம்ப நேரமாக பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஜென்ரலாக இந்த மாதிரி பெரிய ஹால் நிறைய லைட் போட்டு இந்த மாதிரி செட்லாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போட்டு நிறைய பேர் கோட் ஷூட் போட்டு அப்படி ப்ரொஃபஷ்னலாக டீக்காக வந்து உட்காந்துருந்தாலே அந்த இடத்துல ஸ்டேஜ் ஏறுறதுக்கே நான் பயப்படுவேன் சார். ஏன்னா சிரிச்சா தப்பாயிருமோன்னு நினச்சே உட்காந்துருப்பாங்க நிறைய இடங்களில் நான் பார்த்துருக்கேன். பட் அதை தாண்டி சிரிப்பு இல்லை, சிந்தனைக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். சிரிப்பும் சேர்த்து சிந்தனையும் எடுத்துக்கொள்வதற்காக. அப்படி ஒரு அற்புதமான ஆடியன்ஸ். ஏன்னா பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க எங்கெல்லாம் சரியான விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராங்களோ எல்லா இடத்துலையும் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாகவும் நீங்கள் உற்சாகம் கலந்து அதை பார்த்துட்டு இருந்த அந்த பார்வையின் மூலமாகவும் அதை உன்னால் உணர முடிஞ்சிச்சு. ஸோ அற்புதமான ஆடியன்ஸ், அற்புதமான மெம்பர்ஸ், மில்லியனர்ஸ் இங்கே இணைஞ்சிருக்கீங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு முன்னாடி பேசுகிறது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரா அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே, ஜென்ரலாக இன்றைக்கி என்னுடைய அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தேன். நம்மளுடைய பெரிதினும் பெரிதுகேள், இந்த பேரே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. இது எல்லாருமே பேசியிருப்பாங்க, இனி வரக்கூடியவங்களும் பேசுவாங்க. பெரிதினும் பெரிதுகேள், பெரிதினும் பெரிது யோசி, பெரிதினும் பெரிது பேசு அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி பெரிதினும் பெரிது கேள்னு சொன்னதுக்கு காரணம் கேட்குறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் அதுதான், அந்த இன்புட்டு தான். கிருபானந்த வாரியார் அவர்கள்ட்ட போய் எப்படி வந்து எதை கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியுது, என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாராம், டேங்க்கில் தண்ணி இருந்தால் எந்த பைப்பை திறந்தாலும் தண்ணி வருவோம் அப்படி. அவ்வளோதான், அந்த டேங்கை ஃபில் பண்ணிக்கிறது தான் இந்த பெரிதினும் பெரிது கேட்டு நம்ம எடுக்கக்கூடிய செல்வம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்திருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட், எஸ், ஸோ பிளாக் ஷீப்னுடைய எம்டி. அந்த ஜென்ரலாக சீரியஸாக படம் போயிட்டே இருக்கும் சார், கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டே இருக்கும். திடீர்னு அந்த இடத்துல மஞ்சள் சாரி கட்டிட்டு ஒரு டான்ஸ் வரும், பார்த்துருப்பீங்க இல்லையா? இன்றைக்கி ஷோவில் எல்லார் பேருக்கு நடுவில் என் பேரை பார்த்தப்ப அப்படி தான் மேடம் இருந்துச்சு. நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சிரிக்கிறீங்க மேடம், எனக்கு நீங்கள் மஞ்சள் சாரி கட்டி யோசிக்கிறீங்க, கரெக்டாக? இல்லை, ஓகே டன். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால்
ஒரு விஷயத்தில் ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணேன். என்னென்னா, நிறைய வணிகத்துறையில் சாதித்த இத்தனை ஜாம்பவான்களுக்கு மத்தியில் இப்போவே ஆரம்பித்து 2015 நம்முடைய ஒரு பிஸ்னஸை டிஜிட்டல் பிஸ்னஸாக பண்ணணும்லாம் நாங்கள் ஆரம்பிக்கல. ஒரு 5 பசங்க தமிழகத்தினுடைய வெவ்வேறு மூலைகள்லேருந்து ஒன்றா சேர்ந்தோம். எங்களுக்கு எங்கேயும் வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது அப்போ எதனால் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கப்போ யூடியூப் அப்படின்ற ஒரு மீடியம் இதுதான் நெக்ஸ்ட் பிக் திங்காக இருக்க போது. இனி எங்கேயும் போய் நம்ம வாய்ப்பு தேட வேணாம், வாய்ப்புகளை உருவாக்கும் இடமா இதை மாற்றலான்னு யோசிச்சு 5 பேர் 10 ஆகி 20 ஆகி 25 ஆகி 100 ஆகி 200 ஆகி இன்னைக்கு ஒரு 350 பேர் பிளாக் ஷீப்ல இருந்து ஒட்டுமொத்தமாக மீடியா துறைக்குள்ளே பயணிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷத்தில் வரக்கூடிய படங்களில் 6 படங்கள் பிளாக் ஷீப் டீம்னுடைய படங்களா, பிளாக் ஷீப் டெக்னீஷியன்ஸ்னுடைய படங்களா, பிளாக் ஷீப் நடிகர்களுடைய படங்களா வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் இத்தனை பேர் இருந்தும் இந்த முதல் 2 ரோல கைத்தட்டணும்னு கைத்தட்டுறீங்க பாருங்க சார். இந்த கைத்தட்டு தான் சார், அந்த கைத்தட்டு மட்டும்தான் சார். எஸ், வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் நம்மளோட பேர் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இந்த ஊடகத்துறையிலிருந்து ஒரே ஒரு பேர் தான் பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு, அது பிளாக் ஷீப்ன்றது எங்களுக்கு கூடுதல் சந்தோஷமும் ப்ரிவிலேஜும். இதில் ஸ்ரீ சசிகுமார் சார் வந்து பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார், சார் பிளாக் ஷீப் உள்ளே வந்தது எங்களுக்கு சந்தோஷம் கிடையாது சார், பிளாக் ஷீப் நிறுவனத்தை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்குள்ளே கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்ச அந்த தாட்கே எங்களுக்கு ரொம்ப நன்றிகளை எங்கள் எல்லார் சார்பாகவும் சொல்லிக்கிறோம். சூப்பர். ஸோ நிறுவனத்தை ஆரம்பித்து இதை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி, அதுதான் இந்த இடத்துக்கு வர்றப்போ இருக்கக்கூடிய சந்தோஷம், மோர் தேன் எனிதிங் எல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாட்ரேட் பண்ணி ஒரு செஷன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதற்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். போகலாம். ஸோ இந்த செஷனுடைய பெயர் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க, அறம் பொருள் செயல். எஸ், ஸோ இந்த அறம் பொருள் செயல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன். வரப்போகிறவர்களை அறிமுகப்படுத்த மீரா என்னுடைய. ஸோ எஸ், விக்கி அண்ணா பேசி கேட்டாச்சு. விக்கி அண்ணா பேச வச்சு கேட்குறதுக்கு நாங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜஸ்ட் நோ. ஸோ எஸ், அந்த பேனல்ஸ் யார் அப்படின்றத இப்போ நம்ம வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் மிஸ்டர் சுகுமார், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் அனில் ஃபுட்ஸ். அவர்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாக ஒரு பிராண்ட் பெயர் அல்ல பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தமிழகத்தினுடைய ஒரு பெருமை மிகு பிராண்டாக திண்டுக்கல்லில் இருந்து உருவாகி அவங்களுடைய சேமியா அப்படின்ற அந்த ஒரு ப்ராடக்ட்ல ஆரம்பித்து இன்னைக்கு எஸ்கேவா பன்மடங்கு உயர்ந்து தமிழகத்தினுடைய ஒரு தலை சிறந்த பிராண்டாக உருவாகிருக்கக்கூடிய அனில் ஃபுட்ஸ்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் திரு சுகுமார் சார் அவர்களுக்கு ஸ்ரீ சசிகுமார் சார் அவர்கள் மலர் மாலை அணிவித்து எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ. ஸோ எஸ், ஃபாலோட் பை நம்மளோட செகண்ட் பேனலிஸ்ட் மிஸ்டர் சம்பத் குமார், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிம்டா ஆக்ஸ்ட்ரிக்ஸ். அவங்களை மேடைக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எஸ், 1991 முதல் ஓயாத உழைப்பை கொட்டி தீர்த்து இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த தலைமையாளரா, ஒரு தலைமை பெண்களுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு திகழக்கூடிய சம்பத்குமார் அவர்கள், சிம்டா ஆஸ்ட்ரிக்ஸ்னுடைய எம்டி அவர்கள். நல்லா எல்லாருக்குமே கை தட்டினீங்கன்னா அப்போதான் யாரோ இங்கே இருந்து நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம நல்லா பேசுவோம்னே தோணும். நான் ஒரு 9 மணிக்கெலாம் வந்திருந்தா இந்த கிளாப்பிங்கே ஒரு செஷன் எடுத்துட்டு இருந்தோம், பாதியில் வந்து நினைக்கிறேன். ஓகே, So yes, finally we have Mr. Manikandan sir, Director of VetraHTZ.com. அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். நடத்துகிற பிஸ்னஸை ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறது ஒரு விதம் என்றால், ஃபியூச்சரிஸ்டிக்காகவே யோசித்து ஒரு பிஸ்னஸை நடத்துறது, அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயணியராக இன்னைக்கு அவருடைய செக்டாரில் ஆக சிறந்து விளங்கக்கூடிய திரு மணிகண்டன் அவர்கள், டைரக்டர் ஆஃப் VetraHTZ. ஸோ எஸ், இது மிஷன் மில்லினர் கிளப் பிரசன்ஸ் பெரிதினும் பெரிதுகேல் 2025. டைட்டில் ஸ்பான்சர் vetra.htz.com, கோ ஸ்பான்சர் பை சிம்டா ஆஸ்ட்ரிக்ஸ். அண்ட் நம்ம அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த பேனல் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமாண்ணா? எஸ், நான் ரெடி. ஸோ எஸ், ஓவிங் டு டி விக்னேஷ்காந்த். தேங்க்யூ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சார், பெரிதினும் பெரிதுகேலினுடைய இந்த பர்டிகுலர் ஒரு செக்மெண்ட் அறம் பொருள் செயல் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் நம்ம வந்து பேசுகிறதுக்கு முதல்ல எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒட்டுக்கொண்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி 3 பேருக்கும். உங்கள் 3 பேர் கூட பேசுகிறத நான் ரொம்ப பெருமையாகவும் கருதுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் இதை இப்படி பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ஒரு ட்ராக் வகுத்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் இந்த பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் உண்மை. அந்த பேஸில் தான் இன்றைக்கி நம்மளுடைய மில்லியனர்ஸ் கிளப் அண்ட் நம்மளுடைய இந்த நிகழ்வில் உங்களை பேச வைக்கணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். சூப்பர். ஸோ நிகழ்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த செஷனை ஆக்சுவலாக இந்த அறம் பொருள் செயல் அப்படின்னு கேட்கும்போதே அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தமிழ் இதெல்லாம் ஒவ்வொன்றும் கேட்குறப்ப திருக்குறள்
நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த திருக்குறள் இல்லையா? ஸோ ஏன்னா அதில் இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் திருக்குறள் இருக்குது, லைஃப்னுடைய எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் திருக்குறள் இருக்குது. இந்த மொத்த நிகழ்வையும் மாடரேட் பண்ணோம் அப்படின்னோடனே எனக்கு இப்படி தோணுச்சு. இந்த பெயரை படித்தோன்னே நான் இப்போ ஒவ்வொரு திருக்குறளாக தான் சார், என்னுடைய கேள்வி எல்லாமே திருக்குறளாக இருக்க போகுதுங்க சார். அப்படின்னா 2 வரியில் தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஓகே சார், நான் நிறைய பேச போகிறது இல்லை. 2 வரியில் திருக்குறளாக தான் இருக்க போகுது கேள்விகள். திருவள்ளுவர் வணிகம் சார்ந்தும் நம்ம எப்படி ஜெயிக்கிறது வணிகத்தில் அப்படின்னு சொல்லி 10 குறள் வச்சுருக்காரு சார். 10 தான் நான் எடுத்திருக்கேன், இன்னும் நிறைய இருக்குது. அது ஒவ்வொரு குறளையும் சொல்லி அது நீங்கள் எப்படி அப்ளை பண்ணீங்க உங்களுடைய துறையில் அப்படின்றத அப்படியே நம்ம பேசிட்டு போகலான்னு யோசிச்சேன். இது ஓகே தானே? எஸ், சூப்பர். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? வாவ், ஹூ இஸ் தட்? எஸ், லவ் யூ சார், ப்ளீஸ். சிறப்பு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த அரணும் இன்பமும், அறம்ன்றதுக்கு நமக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது சார். ஆனால் அறம்னா அறம் தான் இல்லையா? ஸோ எத்திக்ஸ். அறம் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த பொருளுக்கு மட்டும் 2 அர்த்தம் இருக்குது சார். ஒன்று நம்ம ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற பொருள், இன்னொன்று அது நமக்கு ஈட்டி தரக்கூடிய பொருள். அது அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னு இன்னொரு அர்த்தமும் இருக்குது அந்த பொருளுக்கு. ஸோ அப்போது தீதின்றி வந்த பொருள் இதுதான் நமக்கு அறமும் கொடுக்கும் இன்பமும் கொடுக்கும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஸோ உங்களுடைய ப்ராடக்டை நீங்கள் முதல்ல இதை தான் நான் கொடுக்க போகிறேன், இது தீதின்றி எனக்கு மக்களுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஸ்பார்க்கை பற்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் இது காலையும் இல்லை மதியம் இல்லை, ஒரு மீடியம் செஷனில் நம்ம இருக்கிறோம். மிக சிறப்பு. உங்களுடைய கேள்வியை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, மக்களுக்கு என்ன நீங்கள் சிறப்பாக கொடுக்குறீங்க உங்கள் ப்ராடக்ட் மூலமாக அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா, நாங்கள் 1984 எங்கள் நிறுவனத்தை தொடங்கினோம். இன்று வரைக்கும் நாங்கள் அந்த குவாலிட்டியை சேம் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ 1984 இன்றைக்கு வரைக்கும் அந்த சேம் கன்சிஸ்டன்ட் குவாலிட்டி கொடுக்குறோம். இதுதான் நாங்கள் அறம் அப்படின்ற எங்கள் தொழிலில் நாங்கள் நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான், குவாலிட்டி, அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றதான் நாங்கள் நினைக்கிறோம். சிறப்பு, சிறப்பு சார். சார் எஸ். கை தட்டணும்னு நினச்சிங்கன்னா முழுசாகவே தட்டிடலாம். எஸ். நம்ம ஏன் அப்படி பாதி யோசிச்சு பாதி தட்டி அப்படி எதுனாலும் முழுசாக பண்ணிடுவோம். விசில் தலைவா, எங்கே தலைவா போனேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிராண்ட் பில்டிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சில ஸ்ட்ராட்டஜியால் ஒரு சில டெக்னிக்னால் உருவாகிற விஷயம் இல்லை. அதாவது கண்டிப்பாக நம்ம நீங்கள் புது என்டர்பிரனர்ஸ் கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக கடுமையாக உழைக்கணும். நீங்கள் ஒரு பெரிய திட்டத்தோடு நீங்கள் முழுசாக முயற்சி பண்ணணும். ஆனால் அந்த பிராண்ட் அப்படிங்கிறது முழுக்க நீங்கள் உங்கள் ப்ராடக்டில் உங்கள் நடைமுறையில் நீங்கள் அந்த வரவு செலவில் எந்த அளவுக்கு ஒரு எத்திக்கலாக அறம் சார்ந்து இருக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அந்த 10 வருஷம் 20 வருஷம் கழிஞ்சு உங்களுக்கு அந்த பிராண்டாக உருவாகுது. அதாவது உங்களோட அந்த கஸ்டமர் பேஸ், உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க, உங்களோட சப்ளையர் எல்லாருமே உங்களோட அந்த நடவடிக்கையின் மூலமாக தான் அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அந்த பிராண்டுங்கிற அந்த மரியாதை, நீங்கள் அந்த 10 வருஷம் 20 வருஷம் கழித்து நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலும் அது எந்த ஒரு பெரிய ஒரு தடங்கள் இல்லாமல் மற்றவங்களுக்கு சென்று சேர அந்த பிராண்ட் அந்த உருவாகணும். அப்படின்னா நீங்கள் ஃப்ரம் டே 1 நீங்கள் அந்த எத்திக்கல் ப்ராக்டிஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட இது. ஸோ எத்திக்ஸ் தான் எல்லாத்துக்குமே பேஸ் இல்லையா சார்? நீங்கள் இப்போ சார் சொன்னதுலேருந்து நீங்கள் சொன்னது நம்பகத்தன்மை, அந்த க்ரெடிபிலிட்டியை முதல்ல நம்மளுடைய பிராண்ட் க்ரியேட் பண்ணோம். அப்போது இட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் தொடங்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் வேறு பிஸ்னஸில் இருக்கீங்க. ஸோ ஆனால் வழிநெடுக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை தான். எஸ், சூப்பர். எஸ், ஒரு மாடர்ன் டே பிஸ்னஸ். இந்த பெரிதினும் பெரிது கேள் நிகழ்ச்சிக்கு எங்களை டைட்டன் ஸ்பான்சராக அறிமுகப்படுத்தின சிறீ சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், அதை தாண்டி இந்த இன்டர்வியூவில் திருக்குறள் மாதிரி கேள்வி கேட்டு வரும்போதே ஒரு பெரிய எனர்ஜி இந்த ஹாலுக்கு கொடுத்த இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கு. அவருக்கும் பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்குற கூட்டம் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இங்கே பெரிய லெவலில் உருவாகிட்டுருக்கு. இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை தொழில், அதாவது வேலை செய்கிற மனப்பான்மையோட தொழில் முனைவர்களை உருவாக்குற மைண்ட் செட்டு தான் இன்றைக்கி நமக்கு தேவைப்படுது. ஒரு நாடு வளருதுன்னா தனி மனிதனுடைய ஒழுக்கம், அந்த பிஸ்னஸோட எத்திக்ஸ், அந்த ஆட்டிடியூட் அண்ட் கிராட்டிடியூட்,
அண்ட் லுக் ஆஃப்டர் யுவர் ஆட்டிடியூட். இது எல்லாமே தொழிலில் புகுத்தினோம்னா அந்த தொழில் சிறப்பாக இருக்கும். அந்த தொழில் முனைவனை சிறந்த தலைவனாக எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் இந்த வெட்ரா HTC அப்படின்ற ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு இந்தியாவில் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த வெட்ரா HTCயோட ஒரு சிறப்பு என்னென்னா கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு உட்பட்டு, கவர்மெண்ட்டோட பாலிசிக்குன்னா இன்றைக்கி மக்கள் பணத்தை ஏர்ன் பண்ணுறோம். ஆனால் பணத்தை ஏர்ன் பண்ணுற பணத்தை கணக்கு காமிச்சு அக்கௌண்டபிலிட்டி பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் செலுத்தி தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னா அதில் ஒரு 70-80% கொஞ்சம் இஷ்யூவாக தான் இருக்குது இன்னைக்கு காலகட்டத்தில். இதுதான் உண்மை. ஆனால் அந்த முறையிலையும் கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு அந்த எக்ஸ்சேஞ்சு மூலமாக இந்த கிரிப்டோ துறை தான் அடுத்த ஒரு 10 இல்லை இனிமேல் வர காலகட்டம் ரூல் பண்ண போகிறது ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் தான். ஸோ அந்த ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸில் இன்னோவேஷனான ப்ராடக்ட்டுக்கு தான் இனிமேல் ஃப்யூச்சரில் வேல்யூ இருக்கும். எஸ்பெஷலி பிளாக் செயினும் கிரிப்டோனும் தான் இனிமேல் இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது. அதில் யாரெல்லாம் முன்னோடியாக இருக்காங்களோ அவங்க வெல்த்தியாக செட்டில் ஆகிட்டுருக்காங்க. மிகப்பெரிய, அதாவது ஆண்டர்ப்ரனரில் மிகப்பெரிய கோடீஸ்வரன், அதாவது மில்லியனியர், பில்லியனியர், ட்ரில்லியனியர் என்ற வர்க்கத்தை தாண்டி மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா யார் ஏர்லி அடாப்ஷனாக இருந்தாலும், அதாவது ஏர்லி அடாப்ஷன் தான் வந்து மிகப்பெரிய அளவில் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி பெரிய விஐபி செக்மெண்ட் படித்த மற்ற கூட்டம் கூட இந்த அறியாமை, இந்த டெக்னாலஜின்ற அறியாமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸ்டில். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் தான் அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க, 10 கோடி யூசர்ஸ் இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம தான் நம்பர் 1 நிலையில் இருக்கோம் அந்த கிரிப்டோ துறையிலையும் இந்த பிளாக் செயினில் அடாப்ஷன்லையும். அதுலேயும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நம்ம எக்ஸ்சேஞ்சு மூலமாக ஒரு யூனிக்காக எத்திக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, கவர்மெண்ட் இன்றைக்கி என்ன டிசைனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு, அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்காக, அதெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்சில் அடாப்ட் பண்ணிட்டு வர்றதை எத்திக்காக கொண்டு போய் ஸோ கவர்மெண்ட்டுக்கு முறையான இன்கம்மை ப்ராப்பராக கொண்டு வரதுக்கான அடாப்ஷனில் வந்து நாங்கள் அறம் சார்ந்து எங்கே அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த தொழிலுக்கு வந்ததுனால எங்களையும் இன்னும் அறமாக மாற்றிக்கணும். அதை தாண்டி இந்த உலகத்தில் அறமாக செயல்படுறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுற அந்த பய உணர்ச்சி தான் எங்களுக்கு இந்த தொழிலை கொடுத்துருக்கு. கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக, இந்த ஒரு வார்த்தையை ஃபாலோ பண்ணி எந்த ஒரு தொழிலில் செயல்பட்டாலும் மிக சிறப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். சூப்பர் சார். திருக்குறளுக்கு திருக்குறளிலேயே பதிலா. பட் நீங்கள் முந்தைய குறளையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க, அறத்தோடு செயல்படுறதையும். நீங்கள் ஒரு குறள் சொல்லிட்டீங்க, என்னோட அடுத்த குறளையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. இந்த கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ், கற்றல் மட்டும்தான் உன்னுடைய செல்வம்னு திருவள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம் இல்லை சார். அதுவும் நீங்கள் ஒரு பாரம்பரிய பிஸ்னஸ் நடத்துகிறப்ப ஒரு டைம் பீரியட்லேயும் ஒவ்வொன்று கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க சார். அது இவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில், நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க அப்படின்றத. முதலாம் வந்து புக்ஸில் கற்றுக்கிட்டோம், பிறட்ட பேசி கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி நிறைய நேரம் சோசியல் மீடியாவில் தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் பாசிட்டிவ் இல்லை, நிறைய விஷயம் நெகட்டிவாக தான் இன்றைக்கி நிறைய லேர்னிங்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ பட் நம்ம பிஸ்னஸில் ஜெயிக்கணுன்னா எவ்ரி செகண்ட் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த கற்றுக்கிறது அப்படின்னா நம்ம மட்டும் கற்றுக்கணுமா? கிடையவே கிடையாது. நம்ம கூட இருக்கிற அந்த எம்ப்ளாயிஸை கற்று வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த டீம் தான் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆர்கனைசேஷனில். ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் மூலமாக அந்த சொல்லி கொடுக்குற அந்த விஷயங்கள் தான் உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் ஒரு 10 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறோம். மார்க்கெட்டிங், சேல்ஸ், குவாலிட்டி. ஸோ எவ்ரி லெவல்லையும் நாங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ தட் இப்போ ஒரு மரம் வெட்டுறோன்னா 2 பேர் மரம் வெட்டுறாங்கன்னா ஒருத்தர் கண்டினியூஸாக வெட்டுறதை விட அந்த ஆக்ஸை தீட்டி வெட்டினோன்னா நம்ம ஈஸியாக அந்த மரத்தை வெட்டிட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் எம்ப்ளாயீஸை நீங்கள் கற்றுக்க வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் தொழிலை அடுத்த லெவலுக்கு பெருசாக போய்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. பட் அவங்க மட்டும் கற்றுக்கிட்டா போதுமா? கிடையவே கிடையாது. நம்மளும் கற்றுக்கணும். நம்ம எப்படி கற்றுக்கணுன்னா கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப்பில். நம்ம அந்த கிராட்டிடியூடு அப்படின்ற விஷயத்தை தலைமையில் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா இன்னும் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படி சொல்லி நான் ஷேர் பண்ணேன். தேங்க்யூ. சூப்பர் சார். ஸோ கற்றலை விட கற்பித்தல் இன்னும் கூட முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இந்த ஜென்சிக்கெலாம் எப்படி சார் கற்றுக் கொடுக்குறது? உணர்ந்து சிரிக்கிறீங்க மேடம். இந்த பிரச்சனையை எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன்.
ஆண்டர்பிரினர்ஸாக நம்மளுடைய டீமுக்குள்ளே வர அடுத்த ஜென்ரேஷன் பசங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே 1.5 நிமிஷம் ரீல்ஸ்லேயே பார்த்து பழகிட்டாங்க சார். நம்ம ஒரு 10 நிமிஷம் இப்போ பேசுகிற இந்த கண்டென்ட்டை கூட நம்ம 1.5 நிமிஷம் ரீல்ஸாக போட்டால் அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அதை பேக் பண்ணி போட்டால் தான் இந்த கண்டென்ட்டுமே போய் சேருது அவங்களுக்கு. அப்போ அந்த கற்பித்தல்ன்றதில் நம்ம கற்றுக்க வேண்டியது அந்த மெத்தடாலஜியும் தான். அப்படி தானே சார்? நான் என்னோடய பொண்ணோட ஏற்பட்ட ஒரு சின்ன உரையாடலை ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். என் பொண்ணு வந்து சொல்லுவா, அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நம்ம நிறைய பேர் சந்திக்கிறோம், நிறைய மேடைகளில் பேசுகிறோம், இருந்தாலும் இந்த ஜென்ஸி என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுதான் இன்றைக்கி அவங்கள்ட்ட இருக்கிற மனப்பான்மை. ஸோ இவங்களை கற்றுக்கிற வைக்கிறன்றது பிக்கெஸ்ட் $1 million சேலஞ்ச். அது இன்றைக்கும் நாங்கள் தயாராகணும். அது வந்து என்றைக்குமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அதை நம்ம உருவாக்குவோம். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ. நாங்கள் இதை என்ன பண்ணுறோன்னா சார், அது சும்மா நம்ம நிறைய ஜென்ஸி தான் நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்ககிட்ட போய் இது நல்லாயிருக்கும், இதை நான் பண்ணியிருக்கேன் பண்ணு அப்படி சொன்னால, இது பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னா அது வந்து அவங்க கற்றுக் கொடுத்து நம்ம கற்றுக்கிற மாதிரியான ஒரு டோனில் சொல்லும்போது அதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கிறாங்க சார். நான் உனக்கு கற்றுத்தரேன் கற்றுக்கன்னு சொன்னால் எடுத்துக்கிறதில்ல, வா சேர்ந்து கற்றுக்கோன்னு சொல்கிறப்ப அங்கே வந்து அந்த லேர்னிங் ரொம்ப ஈஸியாக போகுதுன்னு நினைக்கிறேன் சார். எஸ் சார். கற்றல் இதில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்மளுக்கு வந்து கற்றல் அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதை நம்ம சுற்றி வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அதை வந்து நம்ம எப்படி அதைய கண்டுபிடிச்சு அதைய ப்ராப்பராக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியம். அதாவது வந்து நீங்கள் எப்பவுமே வந்து அந்த இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் மற்றவர்கள் கூட, உங்களை தொடர்பில் இருக்கிறவங்க கூட. முக்கியமாக கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸில் கஸ்டமர் கூட, அவங்க பாரதி பாஸ்கர் கூட அழகாக சொன்னாங்க, வந்து கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல காது கொடுத்து கேட்கணும். அதுதான் பிஸ்னஸில் முதல் நம்ம கற்றுக்க வேண்டிய. ஏன்னா அந்த ஃபீட்பேக்கை வச்சு தான் நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியும். நம்ம எது கரெக்ஷன் பண்ணணுமோ அதை செய்ய முடியும். அது கரெக்ட் பண்ணலே அப்படின்னா அந்த க்ரோத்துங்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கஸ்டமர், அவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வர்ற மாதிரி ஒரு சேனல் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதே போல் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நம்ம ஒரு வேறு துறையில் நம்ம கால் பதிக்கிறோம் அப்படின்னா அந்த துறையில் யார் சிறந்தவங்களாக இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்கள எப்படி அவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவும் நம்ம கூடவே எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. சூப்பர் சார். அந்த கற்றல் தான் இப்போ நாங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட இருந்து. அண்ட் காஸ்ட்லியஸ்ட் லேர்னிங்னு ஏதாவது இருந்திருக்கா சார் உங்களுக்கு? இதை கற்றுக்கிறதுக்கு நான் செலவு பண்ணது ரொம்ப அதிகம்ப்பா அப்படி நீங்கள் ஏதாவது இன்சிடென்ட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. அது தொடர்ந்து இருக்கும். பிஸ்னஸ்னால் வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து ஏதாவது புது முயற்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். புது R&D இருக்கும், ப்ராடக்ட் பண்ணுவோம், 4-5 வருஷம் அதுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணுவோம், மேன் பவர் அது மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் அது வந்து 4-5 வருஷம் கழிஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரையில் அது அவுடேட் ஆகிருக்கும். இல்லை அது வந்து அதுக்குள்ளே வந்து வேறு காம்படிட்டர் வந்து அந்த மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து கண்டிப்பாக பிஸ்னஸில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த முயற்சிகளை நிறுத்தினோம் அப்படின்னா நம்ம வந்து வளர முடியாது, அங்கேயே நின்றுவோம். ஸோ அது வந்து லாஸாக பார்க்க முடியாது, அதை வந்து நம்ம ஒரு லேர்னிங்காக தான் பார்த்துக்கணும். அதாவது இங்கே இந்தியாவோட மனோபாவம் எப்படி இருக்குன்னா, நம்ம வேலைக்காக படைக்கப்பட்டிருக்கோம், நாம் படிக்கணும், நமக்கு ஏற்ற தகுதியோட அடிப்படையில் நமக்கு கிடைக்கிற ஊதியத்துக்கு அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தொழில் முனைவனுக்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து யாரோ ஒரு குரு ஒரு பயிற்சி பண்ணணும். நமக்குள்ளே எல்லா திறமையும் தான் இருக்குது, ஆனால் அந்த திறமையை ஊக்குவிக்கிறதுக்கான புறக்காரணிகளும் இருக்குது, நமக்குள்ளே இருக்கிற அகக்காரணியும் இருக்குது. ஆனால் நம்மளை மெருகூட்டக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை நாம் வந்து ஃபாலோ பண்ணோம்னா அந்த வாழ்க்கை தொடர்ந்து உச்சத்துக்கு போகும். ஏன்னா தொடர் கற்றல், நாளைக்கு இறக்கும் தருவாயில் வரைக்கும் நீ எந்த கல்வி கற்றிக்கோ அதுதான் நம்மளோட வரும். நாம் செஞ்ச புண்ணியமோ நம்ம கற்றிருக்கிற அறிவு மட்டும்தான் நம்மளோட தொடர்ந்து பயணிக்கும். அப்போது இந்த இன்னோவேஷனான விஷயத்தில் நம்மளால் இந்த மக்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஸோ இன்றைக்கி எல்லா கண்ட்ரியுமே இன்னோவேஷன்லேயும் சரி நம்மளோட அட்வான்ஸாக வந்து 10-15 வருஷம் முன்னோடியாக தான் இருக்காங்க. பட் இன்றைக்கி 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த இந்தியாவில் ஒரு சிம்பிள் சர்வே என்னென்னா, ஆல்மோஸ்ட் அமெரிக்கா, இப்போ ஜாப்பனீஸு, சைனாலாம் பார்த்தோம்னா 85% ஆஃப் தி யூசர்ஸ் வந்து
5G அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸில் இருக்காங்க. 15% தான் வேக்கண்ட்டாக இருக்குது. பட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 15 to 20% பீப்புள்ஸ் தான் வந்து 5G ஆண்ட்ராய்டு யூசர்ஸாக இருக்காங்க. 80% இங்கே வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ டிஜிட்டலாகவும் நாம் வந்து அவேர்னஸில் ரொம்ப வீக்காக இருக்கிறோன்னா, இந்த உலகத்தில் தினந்தோறும் நிகழ்வது மாற்றங்களே. அந்த மாற்றங்களோடு நாம் நம்மை ஐக்கியப்படுத்தி அந்த புதுமைக்கான வித்துக்களை நம்ம தேடி அந்த தேடலை டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த உலகத்துக்கான பார்வையில் நம்மளுடைய விஷன் மிஷன் எடுத்து போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை உருவாக்கி தனி மனித ஒழுக்கத்தை, பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கத்துக்கான ஒரு இன்னோவேஷனில் தொடர் பயிற்சி, நம்ம அந்த முயற்சியோடு அவங்களுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சிகளில் ஈடுபடக்கூடிய தலைமைத்துவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாட்டையும் சரி, இந்தியாவும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, நாம் சார்ந்த துறையிலும் நம்ம செஞ்சுட்டு இருக்க தொழிலிலும் உச்சத்தை அடையத்துக்கான வாய்ப்புகளாக இருக்க நான் கருதுகிறேன். சரி, இப்போ மிஷன் மில்லியனர்ஸ் கிளப்ல இருக்க எல்லாருமே மில்லியனர் ஆயிடலாமா? அப்படி எல்லாரும் மில்லியனர் ஆகி அடுத்த 5 வருஷத்துல அவங்க பில்லியனர் ஆயிடலாமா? ஏன்னா எங்கள் ப்ராடக்ட் வந்து ஒரு 15 ரூபா. இந்த 15 ரூபா ப்ராடக்ட்டுக்குள்ளே தான் நான் ரா மெட்டீரியல் காஸ்ட் வைக்கணும், பேக்கிங் மெட்டீரியல் காஸ்ட் வைக்கணும், என்னுடைய லேபர் காஸ்ட் வைக்கணும், எல்லா காஸ்ட்டையும் வச்சு என்னுடைய ப்ராஃபிட்டையும் அதில் தான் நான் எடுக்கணும். அது மாதிரி ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஆரம்பித்தோம். அதில் 2 ப்ராடக்ட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எங்களால் போக முடியல. கவர்மெண்ட் வேலையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு 20 வருஷம், அந்த இடத்துல இருந்து நாம் விரும்பின ஒரு கிரிப்டோ துறைக்கு ட்ராவல் பண்ண ஒரு கம்யூனிட்டியில் அங்கே மாதம் ஒரு 50,000 1 லட்ச ரூபா. நான் அந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் செஞ்சிருந்த அந்த கிரிப்டோ கம்யூனிட்டியில் வரும்போது ஆரம்பத்தில் ஒரு 50,000 ஸ்டார்ட் ஆச்சு. நான் அங்கேருந்து வெளியே வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 லட்ச ரூபா மோர் தென் பெர் மந்த் இன்கமாக இருந்தது. மிஷன் மில்லியனர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெரிதுகேள் 2025. டைட்டில் ஸ்பான்சர் vetrahtc.com. Powered by Centa Asterix Window, Door and Interior Solutions. Co-sponsored by Jnana Sanjeevanam Gurukulam. Center for Lifestyle Excellence. Digital media partner Black Sheep. Radio partner Radio City. Photography partner Wonder Visuals. Our supporting sponsors Icon, Innovative Celebrity Speakers Bureau. Almighty Gems. Rotary Club of Coimbatore Blossom. Lord Dwellers. Lions Club International District 3241. Pixarq Photography, CN Insurance, AK Home Designs, Color Leaves, Chakra, Waste Wonder Revolution, The Event Man, Arjun Printers, Greenville Techs, Delight Foods, Talent Zen, Version Solutions, Shri Isha Knits, Divine Gratis and Co, Jai Kandamurugan Granites, Shri Pranav, Pure Soul Solar System Integrators, Pupa, Milky Mist and Wisdom Yatra. Journey for Inner Sense.